எலெக்ஷன் கமிஷன் பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். அரசியலமைப்பு பகுதி 15ல 324 to 329A வரை தேர்தல் ஆணையத்தை பத்தி தான் சொல்லுது. ஜனவரி 25 1950ல தான் இந்த தேர்தல் ஆணையத்தை உருவாக்குனாங்க. இந்த உருவாக்கப்பட்ட நாளை தான் நாம தேசிய வாக்காளர் தினமா கொண்டாடுறோம். இந்த தேர்தல் ஆணையத்தோட அமைப்பு எப்படி இருக்கும்னா, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள். இவங்களை யார் நியமனம் பண்ணுவானா, குடியரசுத் தலைவர் அவங்க தான். இவங்களோட பதவி காலம் பார்த்தோம்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. இந்த தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் இந்த மாதிரியான தேர்தல்களை அதுதான் நடத்துது. ஆர்டிகல் 326 என்ன சொல்ல வருது அப்படின்னா, 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் கண்டிப்பா வாக்குரிமை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லுது. 61வது அமெண்ட்மெண்ட் 1988ல தான் இந்த வாக்களிக்கும் வயது அப்படின்றது 21ல இருந்து 18ஆக மாறியது. இது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா 1989ல தான். இது என்ட்ரி டிஎன்பிஎஸ்சியின் கதை கேளு சீரியஸ். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.